சிறப்பாக 23ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ளது விண் தொலைக்காட்சி. விண் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ஆதரவளித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். செய்திகளை வாசிப்பது நான் கீர்த்திகா கிருஷ்ணமூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 96 தொகுதிகளில் பரப்புரை நிறைவு. நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவ் பிறந்தநாள் கொண்டாட்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து. கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற 3ஆம் கட்ட தேர்தலில் 65.68% வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அடுத்த 5 ஆண்டுகள் மோடியை பிரதமராக நீடிப்பார். இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்டமாக 96 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 18வது மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதன்படி முதல் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 102 தொகுதிகளில் நடைபெற்றது. இத்துடன் 60 தொகுதிகளை கொண்ட அருணாச்சல சட்டப்பேரவைக்கும் 32 தொகுதிகளை கொண்ட சிக்கிம் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது. 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதி 89 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. 3ஆம் கட்டமாக மே 7ஆம் தேதி 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 13ஆம் தேதி 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 96 தொகுதிகளில் நடைபெற்றது. இதில் ஆந்திராவில் உள்ள 25 தொகுதிகள் மற்றும் தெலுங்கானாவில் உள்ள 17 தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இது தவிர உத்தரப்பிரதேசத்தில் 13, மகாராஷ்டிராவில் 11, மேற்கு வங்கத்தில் 8, மத்திய பிரதேசத்தில் 8, பீகார் மற்றும் ஜார்க்கண்டில் தலா 5, ஒடிசாவில் 4, ஜம்மு காஷ்மீர் மற்றும் 1 தொகுதிகள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இத்துடன் 175 தொகுதிகளில் ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் 147 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட ஒடிசாவில் மட்டும் மே 13ஆம் தேதி 20 என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி நடைபெற்று வந்த அனல் பறக்கும் பரப்புரை சனிக்கிழமை மாலையுடன் ஓய்ந்தது. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற 3ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 65.68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் 3ஆம் கட்ட தேர்தலில் 93 தொகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 65.68% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக அசாம் மாநிலத்தின் 4 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 85.45%, குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 10 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 57.55% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். யாதவ மகாசபை தேசிய தலைவரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவருமான டாக்டர் தேவநாதன் யாதவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.
இதேபோல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் டாக்டர் தேவநாதன் யாதவ் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணிகளும் சமூக பணிகளும் தொடர எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 50 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் கந்தமால் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட புல்பானி என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒடிசாவின் இரட்டை என்ஜின் ஆட்சி முறை அமைக்கப்பட்டு என்றார். ஒடியா மொழி மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளும் மண்ணின் மகன் அல்லது மகள் பாஜக முதலமைச்சராக நியமிக்கப்படுவார்கள் என அவர் கூறினார். அடம்பிகாரில் வாஜ்பாய் தலைமையிலான மத்திய பாஜக அரசின் சாதனைகளை நிறைவு கூர்ந்த அவர் 26 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் பொக்ரான் அணுகுண்டு சோதனை செய்து உலகில் இந்தியாவின் மதிப்பை உயர்த்தினார் என குறிப்பிட்டார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியதன் மூலம் 500 ஆண்டு கால காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் 2 சித்தாங்களுக்கு இடையிலான சண்டை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் செவல்லாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தெலுங்கானா மாநிலத்தை காங்கிரசால் ஒருபொழுதும் வளர்ச்சியடைய வைக்க முடியாது எனவும், காங்கிரசும் பாரத் ராஷ்டிரிய சமிதியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் எனவும் தெரிவித்தார். இரு கட்சிகளும் தெலுங்கானா மக்களின் பணத்தை கொள்ளையடித்து தங்கள் பாக்கெட்டுகளை நிரப்பிக் கொண்டு விட்டதாகவும், இதனால் தெலுங்கானா வருவாய் பற்றாக்குறை மாநிலமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த தேர்தல் 2 சித்தாங்களுக்கு இடையிலான சண்டை என்றும், நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கத்திலும், ராகுல் தலைமையில் இந்திய அணி மற்றொரு பக்கத்திலும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 23 ஆண்டு கால நேர்மையான மற்றும் வெளிப்படையான அரசியல் வாழ்க்கையை பிரதமர் மோடி கடைபிடித்துள்ளார் எனவும், பல சதாப்தங்களாக சட்டப்பிரிவு 370 அப்படியே வைத்திருந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா, பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பயப்படும் ஒருவர் பிரதமராக வேண்டுமா, அல்லது பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்க தெரிந்த நரேந்திர மோடி பிரதமராக இருக்க வேண்டுமா என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேட்டுக் கொண்டார். சென்னை மெரினா கடற்கரையில் பாய்மர படகு விளையாட்டு அகாடமி 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கடற்கரை ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி பெற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பித்திருந்தது. 2.75 ஏக்கர் பரப்பளவில் கூவம் ஆற்றில் முகத்வாரத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கீழ்த்தளத்தில் பயிற்சி அறை, வீடியோ நூலக அறை, வரவேற்பு அறை, பயிற்சியாளர்கள் அறை, அலுவலக அறை, படகு நிறுத்தும் இடம், திறந்தவெளி இடம் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்பட உள்ளது. இதேபோல் முதல் தளத்தில் திறந்தவெளி வகுப்பறை, யோகா அறை, நூலகம், உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு அறிவியல் பயிற்சி அறை, வரவேற்பு அறை அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை கடந்த 2016ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 110 விதிகளின் கீழ் அறிவித்தார்.
கடந்த அரசு பல்வேறு முயற்சி மேற்கொண்டிருந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனிடையே தமிழக வீரர்கள் 4 பேர் டோக்கியோ ஒலிம்பிக் பாய்மர படகு போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் பாய்மர படகு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக பாராளுமன்றத்தை கலைப்பதாகவும் அரசியலமைப்பின் சில பகுதிகளை 4 ஆண்டுகள் வரை இடைநிறுத்துவதாகவும் குவைத்தில் எமிர் ஷேக் அல் சபா அறிவித்துள்ளார். குவைத் எமிர் ஷேக் மிஷார் அல் அகமது அல் சபா நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தை 4 ஆண்டுகள் வரை இடைநிறுத்துவதாக அறிவித்ததை அடுத்து மற்றொரு மத்திய கிழக்கு நாடு அரசியல் நெருக்கடியில் பிடியில் சிக்கியுள்ளது. இது தொடர்பாக அமீர் ஷேக் அல் சபா வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் பேசுகையில், அரசை அழிக்க ஜனநாயகத்தை பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன். முந்தைய ஆண்டுகளில் குவைத் அனுபவித்த ஆரோக்கியமற்ற சூழல் பெரும்பாலான அரசு வசதிகளை அடைய ஊழல் பரவுவதை ஊக்குவித்தது. துரதிருஷ்டவசமாக அது பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிறுவனங்களை அடைந்தது. இது நீதி அமைப்பை கூட பாதித்துள்ளது. இது மக்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தின் சரணாலயமாகும். எந்த உரிமையுமின்றி மக்கள் பணத்தை ஊழல் செய்வதற்கு எந்த நிலையில் இருந்தாலும் தக்க தண்டனைகள் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகள் பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமர் பதவியில் நீடிப்பார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி கைதான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை நிபந்தனைகளுடன் கூடிய இடைக்கால ஜாமீனை நேற்று சுப்ரீம் கோர்ட் வழங்கியது. இதனையடுத்து ஜெயிலில் இருந்து விடுதலையான கெஜ்ரிவால் பாஜகவில் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் அளித்துள்ளார். 75 வயது பூர்த்தியடைந்தவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டுமென எந்த விதிமுறையும் பாஜகவில் இல்லை. ஆகவே பாஜக வென்றால் மோடியை 5 ஆண்டுகள் பிரதமராக பதவியில் நீடிப்பார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகிற 14ஆம் தேதி வெளியாகும் என அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவு கடந்த 6ஆம் தேதி வெளியானது. தேர்தலில் மொத்தம் 94.56% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 94.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. அதேபோல் வெள்ளிக்கிழமை வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் 91.55% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 91.39% பேர் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது தேர்ச்சி விகிதம் சற்றே அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகிற 14ஆம் தேதி வெளியாகும் என அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு டிபிஐ வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் இயக்கத்தில் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. கடந்த
கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக பீகாரில் 4 தேர்வர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட இதுவரை 13 பேரை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இதில் குஜராத், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் குஜராத்தின் பஞ்சை மஹால் மாவட்டம் கோத்ராவில் தேர்வு மையத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட பள்ளி ஆசிரியர் உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் பீகாரில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 4 தேர்வர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட இதுவரை 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழக்கு 4 தேர்வர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் இது தவிர கைது செய்யப்பட்டவரிடமிருந்து ஒருவர் பீகார் பொது சேவை ஆணையத்தில் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வு பிரிவைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் நீதிமன்ற காவலில் உள்ள எனவும் அவர்களிடமிருந்து குற்ற ஆவணங்கள், மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் நீட் தேர்வு வினாத்தாள்கள் மற்றும் அதற்கான பதில்களை தேர்விற்கு முன்னதாக 35 விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கியது தெரியவந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருபத்து 3ஆம் ஆண்டுகள் குஜராத் முதல்வராக 10 ஆண்டுகள் பிரதமராகவும் மோடி பதவி வகித்த காலத்தில் அவர் மீது எந்த ஊழல் புகாரும் எழவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆட்சியில் இருந்த பொழுது காங்கிரஸ் கூட்டணியில் 12 லட்சம் கோடி ஊழல் செய்திருப்பதாக அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் முதல்வராக 23 ஆண்டு, பிரதமராக 10 ஆண்டு மோடி பதவி வகித்த காலத்தில் அவர் மீது எந்த ஊழல் புகாரும் எழவில்லை என அமித்ஷா தெரிவித்துள்ளார். கோடை காலம் வந்ததும் சிலர் ஓய்வெடுக்க வெளிநாடு செல்வதாகவும், ஆனால் மோடியோ 23 ஆண்டுகளில் தீபாவளிக்கு கூட விடுமுறை எடுக்கவில்லை என அமித்ஷா கூறியுள்ளார். வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவ் பிறந்த நாள் விழாவானது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட செயலாளர் ARS அருள்ராமன் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து ராணிப்பேட்டை பேருந்து நிலையத்தில் கட்சி கொடியேற்றிய பின் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஆற்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியவர்களுக்கு உணவு வழங்கினர். தொடர்ந்து ராணிப்பேட்டையில் உள்ள புகழ்பெற்ற விநாயகர் ஆலயத்தில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவ் பெயரில் நீண்ட ஆயுள் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றன. பின்னர் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட துணை செயலாளர் முத்து, ராணிப்பேட்டை நகர செயலாளர் சசி, நகர துணை செயலாளர் கார்த்திக், வாலாஜா மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன், வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஹரி, திமிரி கிழக்கு ஒன்றிய தலைவர் லோகநாதன், திமிரி மேற்கு ஒன்றிய தலைவர் பிரகாஷ், ஆற்காடு ஒன்றிய தலைவர் கிளாம்பாடி பிரகாஷ் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.
தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தமிழகம் முழுவதும் கோடை வெயில் கடுமையாக தாக்கி வருகிறது. அந்த வரிசையில் தென்காசி மாவட்டத்தில் 100 டிகிரி பாரன்ஹீட்டிற்கும் மேல் வெயில் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த 2 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய தீர்வு எட்டப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே நகராட்சியின் மலைபோல் குவிந்த குப்பை கிடங்கால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக கூறி குப்பை கிடங்கை உடனே மூடுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் தினம்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தையும் கொட்டுவதற்கு பெரியார் நகர் பகுதியில் உள்ள பசுமை உரக்குடலை பயன்படுத்தி வருகின்றனர். இங்கு குப்பைகள் மலைபோல் குவிந்துள்ளதால் துர்நாற்றம் வீசும் பகுதியாக மாறியுள்ளதாகவும், மேலும் மருத்துவ கழிவுகள் மற்றும் பல்வேறு கழிவு குப்பைகள் நிரந்தரமாக கொட்டப்படுவதாகவும் நோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாக குப்பை கிடங்கை மூட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் வழக்கறிஞரும் தொழிலதிபருமான செந்தில் ஆறுமுகம் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி அண்ணா நகர் 4வது தெருவைச் சேர்ந்த செந்தில் ஆறுமுகம் வழக்கறிஞர் மற்றும் தொழிலதிபராக இவர் அப்பகுதியில் மெடிக்கல் மற்றும் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வந்தார். இவருக்கு இவரது தங்கை கணவரான கோவில்பட்டியைச் சேர்ந்த கோபிநாதன் என்பவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செந்தில்குமார் நேற்று இரவு மெடிக்கல் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை அடைத்துவிட்டு 2 தெருக்கள் தள்ளி உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனங்களில் 4 பேர் வந்துள்ளனர். அப்பொழுது வந்த மர்ம கும்பல் அவரை ஓடவிட விரட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. இந்த சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் கிடைத்ததும் விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்திற்கு காரணம் சொத்து தகராறா அல்லது தொழில் போட்டியா என பல்வேறு கோணங்களில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கடலூர் அருகே தனியார் மற்றும் அரசு பேருந்து மோதிக்கொண்ட விபத்தில் 25 பேர் காயமடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள ரெட்டிச்சாவடி அருகே மைய தடுப்பு கட்டை மீது திடீரென மோதியது. அப்பொழுது பின்னால் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி சென்ற தனியார் பேருந்தும் அரசு பேருந்தின் பின்பக்கம் மோதியது. அரசு பேருந்தில் பயணம் செய்த 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த பயணிகள் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மைய தடுப்பு அமைக்கப்பட்ட நிலையில் அது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து காரணமாக கடலூர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து தொடர்பாக கடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே ஸ்ரீனிவாசா பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருவேங்கடபுரம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் திருக்கல்யாணத்திற்காக மணமகன் ஸ்ரீனிவாச பெருமாளை சீர்வரிசைகளுடன் பொன்னியம்மன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக மணப்பந்தலுக்கு அழைத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து ஒய்யாளி சேவையும் மாலை மாற்றும் சடங்கும் பூந்தளி எரிதல் சடங்கும் நடந்தது. தொடர்ந்து பாரம்பரிய சம்பிரதாயங்கள் நடைபெற்றதை அடுத்து கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் முழங்க திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். தேனி அருகே அருள்மிகு ஸ்ரீ பால நாகம்மாள் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அம்மன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பால நாகம்மாள் திருக்கோவிலில் 3 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இதையொட்டி முதல் நாள் நிகழ்வாக அம்மன் வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் மூலம் கரகம் செய்யப்பட்டு கரகத்தின் மையத்தில் ஸ்ரீ பாலநாகம்மாள் அம்மன் முகம் பதிவிட்டு அலங்கார ஆராதனைகள் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி விழாக்கள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.